அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு நபிமொழி என்கின்ற அடிப்படையில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஹதீஸ் வஅன் இப்னி உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா قال قال رسول الله صلى الله عليه وسلم أيما رجل قال لأخيه كافر فقد باء بها أحدهما. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஐயுமா ரஜுலின், எந்த ஒரு மனிதர், காலலி அஹீஹி, அவனுடைய சகோதரனுக்கு சொல்றான், என்னானே, காஃபிருன், காஃபிர் என்கின்ற ஒரு வார்த்தையை அவன் சகோதரனை பார்த்து சொல்றான், நீ காஃபிர் ஆயிட்டன்னு சொல்றான். ஃபக்கது திட்டமாக அது திரும்பிவிடும் பிஹா, எது தெரியுமா திரும்பும், அவன் காஃபிர்னு சொன்னான் தெரியுமா, அந்த வார்த்தை திரும்பிவிடும் அஹதுஹுமா, அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தருக்கு அந்த வார்த்தை திரும்பிடும். அதாவது இந்த ஹதீஸினுடைய சுருக்கம் என்னன்னா, ஒரு மனிதன் இன்னொரு மனுஷனை பார்த்து ஏதாவது சபிக்கிறான், ஏதாவது வார்த்தைகளை கொண்டு சபிக்கிறானா, அந்த சபிச்சான் தெரியுமா, அந்த நபர் சபிக்கப்பட்டவர் எதை கொண்டவர் சபித்தாரோ அந்த வார்த்தைக்கு தகுதியான நபரா இருக்கணும். உதாரணமா சொல்லணும்னா, ஒருத்தன் இன்னொருத்தன் திட்டுறான், ஒருத்தன் கொலை செஞ்சுட்டான் ஒருத்தனை, இன்னொருத்தவனை பார்த்து சொல்றான், நீ இந்த கொலை செஞ்சுட்ட, அதனால அவனுக்கு இந்த சாபம் உண்டாகுதுன்னு சொன்னானா, கண்டிப்பா அந்த சாபம் என்பது அந்த நபருக்கு நிகழ்ந்து விடும். அதே ஒருத்தன் என்ன பண்றான், ஒருத்தன் மேல தப்பே இல்லாத போது ஒருத்தன் இன்னொருத்தனை பார்த்து திட்டுறான், உனக்கு ஏதாவது சாபம் உண்டாகும் சொல்லி திட்டுறானா, அந்த சாபம் அவனுக்கு நிகழாது. யாருக்கு தெரியுமா நிகழும், எந்த ஒரு நபர் சொன்னானோ. உதாரணமாக நம்ம பார்த்தோம், ஹதீஸுடைய வார்த்தைகளை கொண்டு காஃபிர்னு சொல்றாங்க. இப்போ ஒரு நபர் இன்னொருத்தரை பார்த்து காஃபிர்னு சொல்றாருன்னா, அந்த இன்னொரு நபர் இருக்கா தெரியுமா, யாரை பார்த்து சொன்னாங்களோ அந்த நபர் இவர் எதுக்கு காஃபிர்னு சொன்னாரோ அதுக்கு தகுதியான நபரா இருக்கணும். அப்படி அந்த நபர் இல்லைன்னு வைங்களே, அந்த வார்த்தை யாரு சொன்னாரோ அவர்கிட்ட சேர்ந்துடும். ஏன்னா அவர்கிட்ட தான் தகுதியே இல்லை, அவர் அந்த வார்த்தை சுத்தமா தகுதி இல்லாத நபர். அதனால யாரு சொன்னாங்களோ அவர்கிட்ட இந்த வார்த்தை நிகழ்ந்து விடும். ஆக இந்த ஹதீஸினுடைய சுருக்கத்தை நம்ம பார்த்துட்டோம். ஆக வரக்கூடிய காலத்தில் நம்ம எந்த ஒரு செயலை செய்தாலும் மற்றவர் அந்த செயலுக்கு உரியவரா என்கின்ற விஷயத்தை கவனித்து நம்ம அந்த செயலை செய்யக்கூடிய வாக்கியத்தை வல்லோர் ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.